இப்போ நல்லா சிறப்பாக இருக்கு. இப்போ என்னை பொறுத்தவரையில் எல்லாமும் நல்லா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சொல்கிறாங்க வேற ஆட்சி வந்தா கொள்ளையை தடுக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? எல்லா ஆட்சியும் நடக்குதுன்னா இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு முதலமைச்சர். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் கண்ட்ரோலுக்கு உள்ளது என்னவோ அதை நீங்கள் கொண்டு வருவீங்க. அதே கண்ட்ரோலுக்கு அவங்க என்ன கண்ட்ரோல் அதை கொண்டு வருவாங்க. இதுதான். ஆனால் என்ன பொறுத்தவரை என்னப்பா 10 பேர் நடக்குதுன்னா இப்போ 20 பேர் நடக்குது இல்லை, அந்த வித்தியாசம் இருக்குல்ல. சரி ரைட்டு. முன்னாடி 10 பேர் நடக்குது, இப்போ 20 பேர் நடக்குது. காரணம் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, காரணம் சொல்லுங்க. எல்லாரும் நீங்க கேள்வி கேட்டு உங்களை சொல்லாங்க, நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். காரணம் மேல இடத்துல இருந்து தலைமை சரியில்லைன்றதான் சொல்லணும். யாரு தலைமை? யாரு ஸ்டாலின். அவரை பொறுத்தளவுல தலைமையில வந்து யாரும் குறை சொல்லாதீங்க. இதே தலைமையில் நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் அதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். அதை விட கம்மியா இன்னும் கொஞ்சம் எடுத்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போகலான்னு பார்ப்போம். நீங்க இதே நிலைமையில இப்ப ஸ்டாலின் இருக்காரு, ரைட்டு. ஸ்டாலின் உதயநிதி இருக்காரு. நீங்க ஸ்டாலின், அவர் தம்பி உதயநிதி. இந்த சூழ்நிலை நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க தம்பி. அது நான் சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஸ்டாலின் தம்பி உதயநிதி. இந்த சூழ்நிலை நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் பேசக்கூடாது, நீங்க பேசக்கூடாதுல்ல. உங்களால செய்ய முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ ஒரு சிக்கல்கள் இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்டாலின் குறைன்னு. அவர் எந்த குறையும் வைக்கல, எல்லாமும் நல்லா தான் வச்சிருக்காரு. நம்ம பயன்படுத்துகிற சனம் நம்மளை வந்து இப்போ நான் எப்படி இருக்கேன்? இப்போ நான் நல்லா இருக்கேன்ல. இப்போ நான் ரெடி ஆகிறேன். எப்படி ஆக முடியும்? ஒரு கத்தி எடுக்கிறேன், ஒரு அல்வா எடுக்கிறேன், உள்ளே போடுவேன். அப்போ நீங்கள் கேமரா எடுப்பீங்க. அடித்தா நான் யாரு? ரேவடி. அதே அன்பா கூப்பிட்டு ஒருவங்க பேசுனா நல்லவன். அததான் அவர் செய்கிறாரு. அவர் வந்து யாரும் கெடுதல் செய்யலை. என்னை பொறுத்தளவில் எங்கள் ஆட்சி நல்லா தான் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஸ்டாலினா உதயநிதி தான் ஒரு மாதிரி பேசக்கூடாதுயா, நியாயத்தை பேசுங்க. சரி, ஏன் எட்டி போறீங்க? உங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வர்றான், என்ன பண்ணுவீங்க? அடிச்சு காலை வச்சு உட்கார. என் வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வர்றான், என்ன பண்ணுவேன்? அது ஏன் என் மேல கேஸ் போடுறீங்க? ஏன் போடுறீங்க? எப்பா நியாயமா பேசுங்கய்யா. அதனால எல்லாத்தையுமே வந்து முதலமைச்சர் தான், உதயநிதி தான் குத்தக்கூடாது. அவங்க இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது மாதிரி இது உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த வேலை உங்களுக்கு தேவையில்லை. நீங்க தூக்கி போட்டு போட நம்ம போய் ஏதாச்சும் ஒரு இதை பார்க்கலாம்லையா? பார்க்கக்கூடாது. இந்த தம்பி ஏன் நிற்குது? சி போட, நம்ம எங்கேனாச்சும் போய் ஒரு கடையில் பொட்டி கடையில் வேலை பார்ப்போம். நிற்கக்கூடாதா? ஏன் நிற்குது? அப்போ நம்ம பொதுஜனம் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எங்கள் ஆட்சி நல்லா தான் இருக்குது. நாங்கள் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணும்னு கிருத்திரம் பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆட்சி ஆள முடியாது. வேணுங்கிறவங்க அவர் பேசுகிறாரு, ஸ்டாலின் இருக்காரு செய்வாரா? அவர் இருக்காரு செய்வார். எடப்பாடி வந்து என்ன பண்ணுவார்? தினகரனே வந்து என்ன பண்ணுவார்? நான் கேட்குறேன், தினகரனே வந்து என்ன பண்ணுவார்? ரைட்டு. விஜய் என்ன பண்ணுவார்? அஜித்தே என்ன பண்ணுவார்? இன்னமும் சொல்கிறேன், சினிமா நடிகர் வரிசையாக சொன்னேன், யாரும் எதுவும் முடுங்க முடியாது. யாருப்பா? சினிமா நடிகர் தான். அவரும் நடிகர் தான். அவங்க அப்பா வழியில வந்தவங்க அவரும் நடிகர் தான். அவங்க குடும்பமே நடிகர் குடும்பம் தான். அதை பொறுத்தளவில் நான் என்ன சொல்றேன், யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு தப்பு பண்ணேன், என்ன பண்ணுவீங்கண்ணா? அடிப்படை அடிக்க முடியல. ஏன் அடிக்கிறிய? எதுக்கு அடிக்கிறிய? எதுக்கு என்ன நடிக்கிறிய? விட்டுவனீங்க ஃப்ரீயா? தப்பு பண்ணக்கூடாதுப்பா. யாரு பண்ணாலும் தப்பு தான். நீங்க பண்ண தப்பு, தம்பி பண்ண தப்பு, நாங்க பண்ண தப்பு தான். நியாயத்தை என்ன ஒன்று பேசணும். இதே சரி, நாளைக்கு எடப்பாடி வர்றாரு, என்ன பண்ணுவாரு? வருவாரா? இந்த காலம் இல்லை, நான் சாகுற காலம் வரைக்கும் வர மாட்டார். விஜய் இந்த காலம் இல்லை, நான் சாகுற வரைக்கும் விஜய் வர மாட்டார். சீமான் வரமாட்டார். எவனும் வர முடியாது. மொத்தத்தில் வந்தால் எங்கள் ஐயா வருவார், ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி.
2 பேர் அதுக்கு இன்பநிதி ஸ்டாலின். நெவர் அதுக்கு அடுத்து இன்பநிதி ஸ்டாலின். நெவர் நெவர் அது தவறு. ஆனா இவங்க பண்றது தவறு. தவறு இல்ல இல்லப்பா ஸ்டாலின் தவறு. இல்லப்பா இன்னொன்னு சொல்றேன். இவங்க பண்றது பெரிய தவறு. கலைஞருக்கு அப்படமே மாத்திருக்கணும். யாரு? அன்பழகனை மாத்திருக்கணும். அன்பழகனை மாத்திருக்கணும். இவங்க வந்து பண்ற தவறு, இவங்க குடும்ப அரசியல் பண்றாங்க. நான் திமுககாரன், பக்கா திமுககாரன். இவங்க பண்ற தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே ஆதரிக்கிறீங்களா? அதனால தான் அவங்க ரைட்டு வர்றாங்க. ரைட்டியா ரைட். நான் ஏன் ஆதரிக்கிறேன்னா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களே எனக்கு என் தம்பியே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை நான் விட்டு கொடுக்க முடியாது. நீங்க 1000 தப்பு பண்ணாலும் உங்களை விட்டு கொடுக்க முடியாது. அவங்க பண்றாங்க தப்பு. 1000 தப்பு இல்ல, கோடி தப்பு பண்றாங்க. யாரு? ஸ்டாலின் பண்றாரு, உதயநிதி பண்றாரு, நேரு பண்றாரு, இருக்கிற அனைத்து அமைச்சர்களும் பண்றாங்க. அனைத்து பேரும் தப்பானவங்க இருக்கலாம். யாரும் நல்லவர்கள் கிடையவே கிடையாது. யாருமே அமைச்சர்கள் உள்ள யாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாமே தப்பானவங்க தான். ஏன் ராணுவ ஆட்சி கொண்டு வந்தா என்ன? ராணுவ ஆட்சி எதுக்கு? ராணுவ ஆட்சி எதுக்கு? நீங்க தப்பு, இவரு தப்பு, நானும் தப்பு. ஏன் ராணுவ ஆட்சி கொண்டு வந்தா என்னன்னு அது மாதிரி தேர்தல் இருக்குல்ல, ஆட்சி மாற்றது. வேணாமே. எல்லாருமே தப்பு. விஜயும் தப்பு வந்ததானே தெரியும் தப்பா இல்லையா? இல்லப்பா, விஜயும் தப்பு, சீமானும் தப்பு. அவங்களும் வந்தாலும் தெரியும் தப்பா இல்லையா? சீமானெல்லாம் வந்திருக்காங்க, வந்தா தெரியும். சரி, நீங்க ஆட்சி போறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஏன் ஆட்சிக்கு வர போறேன்? சப்போஸ் போயிட்டீங்க, எனக்கு அந்த திறமை இல்ல, திறமை இருக்கவங்க. சப்போஸ் போயிட்டீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு என்ன உங்களுக்கு உங்க சொத்தை சேர்த்துப்பீங்க. தம்பி, உண்மை அதுதான் ஐயா. அவங்க சொத்தை அவங்க சேர்த்துக்கிறாங்க. இப்ப நாங்க பாமர மக்கள். நாங்க பண்ணுவோம்? கொஞ்சம் கொடுக்கலாம்ல, சேர்த்துட்டே இல்லப்பா, நாங்க பாமர மக்கள். அனாதை தெரியணும் ரோட்ல. ஒரு எத்தனை ஏழை பெண்கள் வந்து கல்யாணம் ஆகாம அனாதை நிக்கிறாங்க. செஞ்சா இல்லைன்னா ஏன்? ஒரு மந்திரி வீட்டுக்குள்ள பூந்தா அடிச்சா என்ன பண்றாங்க? பணமா கொடுக்குறாங்க. அந்த பணம் ஏன் ஏழைங்களுக்கு கொடுத்தா என்ன? என்னுடைய கேள்வி தப்பா இருந்தா செருப்புகள் அடிங்க, இந்த செத்து போயிடும். சத்தியமா கழுத்தறுத்து செத்து போயிடுவோம். எப்பா, நீங்க எம்எல்ஏ, இவர் எம்பி, உங்க ஊர்ல பணம் சேர்த்து வச்சு வேணாப்பா. தப்பு. ஒரு உயிர், என் உயிர் மட்டும்தானே போயிடலாம், போயிட்டு போகுது. இப்பதானே எவனும் சுட்டு கொண்டு போறான். எந்த எம்பியே சுட்டு கொண்டு போறான், எந்த எம்எல்ஏ இவன் தப்பா பேசுறான்டா அப்படின்னு என்ன சுடணும், செத்து போயிடுறேன். நான் கவலையே படல. என் உயிர், ஒரு உயிர் போனால் மக்கள் நல்லா இருக்கும். தப்புயா. நீங்க எம்பி ஏன் தப்பு பண்றீங்க? ஒரு எம்எல்ஏ ஏன் தப்பு பண்றாரு? ஏன் உங்க அளவு கூட சொத்தை வச்சுக்கோங்களேன். எதுக்கு அளவுக்கு மீறி சொத்து சேர்க்குறீங்க? வேண்டாம். நீங்க தான் உங்க தலைவரை கேட்கணும். ஸ்டாலின் அவங்க அடிப்படை கீழே இருக்கணும். எல்லாருக்குமே சொத்து வழக்கு இருக்கு. தம்பி, நான் ஸ்டாலினே தப்பு தான் சொல்றேன். அவரும் தப்பு தான் பண்றாரு. என் தலைவர் தான் அவரு தப்பு பண்றாரு. ஏன் பண்றாரு? சரி, உங்க பையனுக்கு கொடுக்குறீங்கல்ல, இவரு அடுத்த இனத்து ஜாதியார் தானே, அவரு கொடுத்தாருன்னா இல்ல, அந்த முதலமைச்சர், உதவி முதலமைச்சரா இவரு கொடுத்தா என்ன? அப்ப பேசுறவங்க என்ன நினைப்பாங்க? குடும்ப அரசியல் அதானே பேசுறாங்க. தப்பு தானே அது? தப்பு தான். ஆனா யாருது வருதலை என்னது வரும். ஆனா இவங்களை வந்து கிழிக்கணும். ஏன்னா நான் வந்து திமுககாரன், பக்கா திமுககாரன். 18 வயசுல வேட்டி கட்டினேன். இவங்களை கிழிக்கணும். கிழிச்சாதான் அடுத்தவன் நல்லா வரும். சரி, ஓகே, வரேன்.